ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேத வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாய் இருக்கிறீர்கள் அல்லவா? தேவன் என்னோடு கூட வார்த்தையை பேச மாட்டாரா? அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாக நான் பலப்பட மாட்டேனா என்று சொல்லி காத்திருக்கிற தேவ ஜனமாகிய உங்களுக்கென்று சொல்லி கர்த்தர் உங்கள் அருகில் இருந்து கொண்டு உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் அதிசயமானவர் என்ற ஒரு நாமம் உடையவர், அவர் அற்புதமானவர் என்ற ஒரு நாமம் உடையவர். அப்படிப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் தான் இந்த உலகத்திலே யாரெல்லாம் தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறார்களோ, அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவரை நம்புகிறார்களோ, அவர்களை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அநேக சாட்சிகளை நீங்கள் கூட கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அல்லவா? ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றம் இருக்காதா? எனக்கு வேண்டிய இந்த நன்மை கிடைக்காதா? என் எதிர்காலம் சிறந்து விளங்காதா என்று சொல்லி இவ்வளவு ஒரு போராட்டம் இருக்கிறதே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இருக்கிறீர்களா? எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் பரவாயில்லை, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி அமைத்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆம், அவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் தான் என் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தில் இருந்து கூட இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து அதன் மூலம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வேத வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து கேட்டோம் அல்லவா? அல்லது திரையிலே நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, என் இயேசு கிறிஸ்து அற்புதமும் ஆச்சரியமான அவர் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலைகள் அல்லது உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதிசயங்களை அவர் செய்வேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்காதா? ஆச்சரியம் என்றாலே என்னுடைய வாழ்க்கையிலே துன்பம் தான் இருக்கிறது, துக்கம் தான் இருக்கிறது, கஷ்டம் தான் இருக்கிறது, கண்ணீர் தான் இருக்கிறது, அல்லது வேதனையின் மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆச்சரியம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியது, கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியதாய் இருக்கிறது, வேதனையை மனமகிழ்ச்சியாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியத்தினாலே கர்த்தர் உங்களை வழிநடத்த, அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை உங்களுடைய கண்களை காணும்படியாக என் தேவன் கிருபை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவர் கூறிய இந்த வேத வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டு அப்படியாக நீங்கள் ஜீவிக்கும் போது, அப்படியாக நீங்கள் அதற்காக பிரயாசப்படும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வார். பெரிய ஆச்சரியமான காரியமாகிய அதிசயத்தை அவர் விளங்க செய்ய வல்லமை உள்ளவர். வேதத்திலே கூட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திடப்படும். அந்த சம்பவத்தை நீங்கள் தியானிக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குண்டான காரியத்திலே ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் காண்பீர்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வேத வசனத்திலே இப்படியாக இந்த வசனம் கூறப்பட்டு இருக்கிறது. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாலும் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், சிறுபெண் எழுந்தால் நடந்தால் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இந்த சிறுபெண்ணுடைய தகப்பனார் பார்க்கும்போது யவீரு என்ற பெயருடைய ஒரு தகப்பனாராக இருக்கிறார். ஆம், இந்த யவீருவினுடைய மகள் தான் இந்த சிறுபெண். இந்த சிறுபெண்ணுடைய நிலைமை, அவளுடைய இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை
பார்த்தோம் என்றால் திடீர் என்று சொல்லி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி இந்த சிறு பெண்ணை தாக்கி இருக்கிறது. அதன் நிமித்தமாக இந்த சிறு பெண்ணினாலே படுத்த படுக்கையாக்கப்பட்டால் நடக்க முடியாது, எழும்ப முடியாது, ஓட முடியாது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதபடி இவள் நிமித்தமாக இந்த குடும்பம், அவருடைய தகப்பனார், அவருடைய தாயார் எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்ட ஒரு நிலைமைதான் இந்த சிறு பெண்ணுடைய நிலைமை. சற்று யோசித்து பாருங்களேன். இந்த மகள் கிட்டத்தட்ட 12 வயதுள்ளவளாய் இருந்தாலாம். அப்படியாக சிறு பெண்ணாக ஓடி ஆடி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வயது அல்லவா? ஆனால் அப்படிப்பட்ட ஓடி ஆடக்கூடிய அந்த வயதிலே இருக்கக்கூடிய இந்த மகள் படுத்த படுக்கையாக எந்நேரமும், ஒரு சில நாட்களாக இருக்கலாம் அல்லது வாரங்களாக மாதங்களாக கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு அன்பான தேவச்சனமே, யவீரு என்ற அவருடைய தகப்பனார் கேள்விப்படுகிறார், இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகையினாலே எப்படியாவது என் இயேசுவினாலே என் மகளுடைய மரண படுக்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் யவீருக்குள்ளாக இருந்தது. ஆகையின் நிமித்தமாக பார்த்தோம் என்றால் அந்த இயேசுவை தேடி அவர் செல்லுகிறார். இயேசுவினிடத்திலே தன் மகளுடைய சூழ்நிலையை எடுத்து கூறுகிறார். இப்படியாக மரணப்படுக்கையில் இருக்கிறார். நீர் வந்தால் என் மகள் எழுந்திருப்பாள், நீர் வந்தால் என் மகள் நடப்பாள், நீர் வந்தால் என் மகளுக்குள்ளாக புது ஜீவன் வரும், புது பலன் வரும், அவளுடைய வியாதி நீங்கி போகும் என்ற ஒரு விசுவாசம் இந்த யவீருக்குள்ளாக இருந்தது. எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீர்கள்? நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு, என்னுடைய குடும்பம் இப்படியாக தான் படுத்த படுக்கை போல வருமானத்திலே எந்த விதத்திலும் முன்னேற்றமற்ற நிலைமையிலே இருக்கிறது, குறைகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் அல்ல, இந்த மகளை போல பார்க்கும்போது பல வருடங்களாக இருக்கலாம் என்று சொல்லி கூட நினைக்கிறீர்களா? ஏன் 12 வருடம் கூட நான் அப்படியாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு என் தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? அந்த விசுவாசத்தின் படியாக நான் ஆச்சரியமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொல்லி, அப்படியாக தான் இந்த மகளுடைய சூழ்நிலை இருக்கிறது. அதை யவீரு இயேசுவினிடத்திலே கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பேசிக் கொண்டிருக்கும் போது சற்று காலதாமதம் ஏற்படுகிறது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து யவீருவை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஆம், பயப்படாதே என்று சொல்லி கூறுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, விசுவாசம் எனக்கு இருக்கிறது தான், ஆனாலும் பார்க்கும்போது ஒரு சிறிய பயம் இருக்கிறது, ஒரு சிறிய கலக்கம் இருக்கிறது. இது எப்படி நடக்குமோ, நடக்காதோ, முடியுமோ, முடியாதோ என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? என் குடும்பம் எப்படி கட்டப்படும், என்னுடைய நிலைமை எப்படி மாறும், என் பிள்ளைகளுடைய இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், எதிர்காலம் எல்லாம் எப்படி மாற்றம் பெறும், ஒரு மேன்மை அடைய முடியும், ஒரு கணம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி இதையெல்லாம் தடையா இருக்கிறதே என்று சொல்லி நினைக்கிறீர்களா? என் இயேசு உங்களை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். சூழ்நிலைகளை பார்க்கும்போது கலக்கம் தான் ஏற்படும். கர்த்தர் கொடுத்த வார்த்தை காலதாமதம் ஆகும்போது கலக்கம் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். இந்த நேரத்திலே உங்களுடைய விசுவாசத்தை அப்படியே இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்துங்கள், விசுவாசத்திலே நிலைத்து நிறுங்கள். பயத்தை கொண்டு வருகிற காரியங்களிலிருந்து உங்களை நீங்கள் சற்று ஒதுக்கி வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆச்சரியமான நாளாய் இருக்க போகிறது. அப்படியாக தான் அன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்ட யவீரு கூறினார், என் வீட்டிற்கு நீர் வந்தால் போதும் என்று சொல்லி. அதே போலதான் இயேசுவை அன்றைக்கு அழைத்து கொண்டு யவீரு தன்னுடைய வீட்டிற்கு கடந்து சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு ஒரு காரியத்தை யவீருவினிடத்திலே, அங்க இருக்கிற ஜனத்தாரிடத்திலே அவர் கூறுகிறார். என்ன காரியம் என்றால், அதே மார்க் 5ஆம் அதிகாரத்தினுடைய 40ஆம் வேத வசனத்தை நாம் பார்க்கலாமா? மார்க் 5:40ஆம் வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு
பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, எனக்கு அன்பான தேவச்சனமே, இதற்குள்ளாக எவிருவனுடைய மகள் பார்க்கும்போது அவர்கள் மறித்து விட்டார்கள். மறித்த பிள்ளை இருக்கிற அந்த இடத்திற்கு, அந்த வீட்டிற்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை எவ்விரு அழைத்து கொண்டு வருகிறார். உடனே இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற ஜனத்தாரை எல்லாரையும் பார்த்து கூறினார், இந்த மகள் மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லி. உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். உடனே இயேசு என்ன கூறினார் தெரியுமா? அந்த ஜனத்தார் எல்லாரையும் அங்கே இருந்து அவர்கள் வெளியே போக பண்ணினார். ஆம், அப்படியாக அந்த வார்த்தைக்கு யவீரு உடனே செவிசாய்த்து, யவீரு இயேசுனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னை சுற்றி, தன் வீட்டை சுற்றி இருந்த அல்லது தன் மகளை சுற்றி இருந்த தன்னுடைய சொந்த பதங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்தினாராம். அன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் அல்லது ஒரு ஆச்சரியத்தை அந்த வீடு பார்க்க வேண்டும் என்றால் தேவையில்லாத மனிதர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதை அறிந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அப்புறப்படுத்தினாராம். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெற வேண்டுமா, ஒரு ஆச்சரியம் நடைபெற வேண்டுமா, ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து அவருக்கு விருப்பமில்லாத ஜனங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காத ஜனங்கள், அவரை பார்த்து நகைக்கிற ஜனங்கள் அல்லது அற்புதத்தை பெற தடையா இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அவர்களை உங்களிடம் இருந்து அவர்களை நீங்கள் பிரித்து வைக்க வேண்டும் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். இப்படியாக தான் அன்றைக்கும் யவீருவினுடைய வீட்டிலே நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படி அவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்த அன்றைக்கு யவீரு செய்த பிறகு பார்த்தோம் என்றால் இயேசு அந்த மரித்து போய் இருந்த அந்த சிறு பெண் அருகிலே அவர் சென்று கூறினார், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி கூறினார். சொன்ன மாத்திரத்திலே அந்த பெண் எழுந்தாலாம், நடந்தாராம். எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு எழுந்திர முடியாதபடி முடக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, முடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, முடக்கப்பட்ட ஒரு தொழிலாக, முடக்கப்பட்ட ஒரு வேலையாக எங்கோ நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து அந்த இடத்திலிருந்து எழுந்திருங்கள் என்று சொல்லி கூறுகிறார். இயேசு இந்த குடும்பத்திற்கு சொன்ன ஒரு காரியம் என்ன? அப்புறப்படுத்த வேண்டியவர்களை, வெளியே போக சொல்ல வேண்டியவர்களை அல்லது யாரை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டுமோ அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இது இயேசு இப்படியாக நீங்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்க்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டிய ஆச்சரியத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் செய்வீர்களாம், நான் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவிசாய்த்து நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியத்தை செய்து அதிசயத்தை காண செய்வார். அற்புதத்தை நீங்கள் காணலாம். தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தையோடு நீர் எங்களுக்கு பேசின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியம் நடைபெறாதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு ஆச்சரியத்தை பண்ணக்கூடிய கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, இப்பொழுது நீ பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஏதுவாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய காரியங்கள் ஆண்டவரை வாய்க்க செய்யுங்கப்பா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர செய்யுங்க ஆண்டவரே. வியாபாரமோ, தொழிலோ, வேலையோ அல்லது குடும்ப காரியங்களோ, குடும்ப பொறுப்புகளோ, மேல் படிப்புகளோ ஆண்டவரே அப்பா, எதை குறித்து கலங்கி கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஒரு ஆச்சரியத்தை நீங்க விளங்க செய்த ஆண்டவரே அப்பா. உமக்கு விருப்பம் இல்லாதவர்கள் ஆண்டவரே, உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காதவர்களை இவர்களை விட்டு ஆண்டவரே விலகி போயிருக்க கிருபையாக இரக்கம் பாராட்டுங்க. இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. இப்பொழுதே இவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை இவருடைய வாழ்க்கையிலே இவர்கள் ஆண்டவரே நினைக்கிற காரியத்திலே இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தின தயவிற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த வார்த்தையை ஆண்டவரே அப்பா செவிசாய்க்க முடியாதபடி கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீர் சுட்டரித்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே.
எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். அப்பிரயோஜனமான நான் உடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன் ஏசப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆச்சரியத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே, ஆச்சரியம் நடக்கலையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்திருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய தினத்தை ஆச்சரியத்திற்குள்ளாக மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் தினமும் மதியம் 2 மணி முதல் 3:20 வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பார். God bless you.